தலைவர் விஜயோட ஆர்ப்பாட்டம் இங்க சிவகங்கையில தொடங்கிருச்சு. ஒவ்வொரு அரசியல் தலைவரும் விஜயா இருக்கட்டும், இல்ல சீமானா இருக்கட்டும், அவங்கவங்க தரப்புல போராட்டத்த நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சதே பெரிய ஒரு பாராட்டுக்குரியது தான். ஆனா, இந்த தலைமையில இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன ரெஸ்பான்ஸ் இந்த அஜித்குமாருடைய இறப்புக்கு குடுத்தாங்க அப்படின்றத யோசிக்கும்போது தான் ரொம்பவே மன வேதனைக்குரியதா இருக்கு. சும்மா ஒரு ஃபோன் கால்ல எடுத்து அஜித்குமாரோட அம்மாவுக்கு கால் பண்ணி, "சாரிம்மா, நடந்தது நடந்து போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் இந்த தலைமையும், அதிகாரமும் மக்கள் குடுத்தோமா? அப்படின்றது தான் பெரிய கேள்வியா இருக்கு. வெறுமனே காச குடுத்துட்டு இந்த மாரி ஒரு சாரிய சொல்லி, ஒரு உயிருக்கு ஈடு கொடுக்க முடியுமா? அப்படின்றது ரொம்பவே மன வேதனைக்குரியதா இருக்கு. விஜய் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது, கலந்து கொண்டது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். அம் விஜய்லாம் இப்படி சும்மா நேரடியா வந்து போராட்டம் பண்ணுவாரா? இப்படி மக்கள் கூட கலந்து நின்னு பேசுவாரா? அப்படின்னு நம்ம நெறைய பேர் நெனச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு மக்களுக்காக மக்களுடைய வேதனைய பகிர்ந்து படிக்கு அவர் இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த போராட்டம் ஒவ்வொரு மக்களுடைய போராட்டத்திற்கும் ஒரு சாட்சியா அமையட்டும். வரப்போற தேர்தல்ல இது பெரிய பிரதிபலிப்பா அமையட்டும். விஜயோட இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சீமானும் நம்ம குறைச்சு சொல்ல முடியாது. சீமானுமே இதே மாரி போராட்டத்துல இன்னைக்கு இல்ல, அவர் என்னைக்குமே பங்கு பெற்று மக்களோட மக்களா தோள் கொடுத்து தான் வந்திருக்காரு. அதனால மக்கள் கையில தான் இந்த 2026ல நடக்கப் போற தேர்தலுக்கான பதில் இருக்கு. ஆனா, நம்ம ஒரே விஷயம் சொல்லலாம். அதிகாரத்துல இருக்கிறவங்க நேரடியா வந்து அஜித்குமாருடைய அம்மா கிட்ட வந்து நேரடியா அவரு பேசி, ஆறுதல் சொல்லி, இனி இது மாரி ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டுல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாருன்னா, தமிழ் மக்களுடைய இதயத்துல அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்றுக்க முடியும். அவர் அத செய்யல. அத அவரு கைவிட்டுட்டாரு. கை நழுவ விட்டுட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம விஜய்க்கு பெரிய நன்றி, வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக.